ஈஸியாக கற்றுக்கலாங்கிற சேனலில் வந்து ஆல்ரெடி மெக்கானிக்கல் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அது வந்து பார்ட் 1. இப்போது அதை தொடர்ந்து இப்போ மெக்கானிக்கல் வீடியோ வந்து பார்ட் 2 போடுறேன். ஓகேங்களா? இதை பார்க்காதவங்க, அதாவது பார்ட் 1 பார்க்காதவங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்கை கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், பார்ட் 1ஐயும் பார்த்துட்டு பார்ட் 2 பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டு ஆல். Model 1 Assembly. Find out the height of slip gauge A sin 25 degree equal to 0.4226. கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் ஸ்லிப் கேஜோட ஹைட்டை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆன்சர் வந்து 84.52 mm. How many set of feeler gauges are available as per BIS? BIS na Bureau of Indian Standard. Bureau of Indian Standard ஏற்ப feeler gauge எத்தனை செட்டுகள் கிடைக்கும்? செட் நம்பர் 1, 2, 3, 4. What material is used to make radius and fillet gauge? ரேடியஸ் மற்றும் ஃபில்லட் கேஜ் தயாரிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல் என்ன? ஹார்டன் ஸ்டீல் சீட். வாட் இஸ் த பார்ட் மார்க்டு ஆஸ் எக்ஸ் இன் லேப்பிங் டூல்? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் குறிக்கக்கூடிய அந்த எக்ஸ் அதோடைய நேம் என்ன? ஸ்லிட். What is the purpose of slit provided in the lapping tool? lapping toolல வழங்கப்பட்டுள்ள ஸ்லிட்டுடைய நோக்கம் என்ன? For expansion. What is the name of operation? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனுடைய பேர் என்ன? Lapping large diameter. What type of abrasives are used in honing, cast iron and non-ferrous materials? non-ferrous material மற்றும் cast iron-ஐ honing செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய abrasive எது? silicon carbide. Which method of surface hardening the surface remains free from scales? ஸ்கேல் இல்லாமல் சர்ஃபேஸ் கார்டனிங் வந்து என்ன மெத்தடு? இண்டக்ஷன் கார்டனிங். What is the process if the steel is heated above critical temperature and soaking it for sufficient time and cooling it very slowly within furnace? அது கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் ஸ்டீலை ஹீட் பண்ணி கொஞ்ச நேரம் ஷோக்கிங் கொஞ்ச நேரம் வச்சு அதுக்கப்புறம் போதுமான அளவு கூலிங் செய்து ஃபர்னஸ்குள்ளேயே இதெல்லாம் நடக்கக்கூடிய செயல்முறை என்ன? annealing. What is the process to refine the structure of steel component? ஸ்டீல் காம்பனுடைய ஸ்ட்ரக்சரை ரீஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எது? புதுப்பிக்க. ரீஃபைன்னா புதுப்பித்தல். நார்மலைசிங். Which method of surface gardening is done in a heated salt bath? சூடாக்கப்பட்ட சால்ட் பாத்தில் சர்ஃபேஸ் கார்டனிங் செய்யக்கூடிய மெத்தட் எது? லிக்விட் கார்ப்ரஸிங். வாட் இஸ் த நேம் ஆஃப் பார்ட் மார்க்ட் ஆஸ் எக்ஸ்? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் அந்த
எக்ஸ் அப்படிங்கிறத அதோடைய பேர் என்ன? ஸ்ப்ளைன்டு ஷாஃப்ட். Which key has rectangular cross section is fit into keyway cut on both shaft and hub? அதாவது ஷாஃப்ட் மற்றும் ஹப்பு உள்ள கீவே வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த கட் பண்ணப்பட்ட அந்த காடியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாச்சுன்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கும். அதில் பொருத்தக்கூடிய கீயோடைய பெயர் என்ன? sunk key. Which key is useful for fitting on tapered shaft? taper shaftல பொருத்தக்கூடிய கீ எது? woodruff key. Where is circular taper key used? வட்ட வடிவமான டேப்பர் கீ வந்து எங்கே பயன்படுத்தப்படுகிறது? light duty transmission. How the blind bearings are kept in a position without allowing them to rotate along with the shaft? அதாவது ஷாஃப்டில் பேரிங் பொருத்தி அது வந்து சுற்றுவதற்கு அலோவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய பிளைன் பேரிங் எப்படி பயன்படுத்துகிறார்கள்? பை கீ ஆர் ஸ்க்ரூஸ். அதாவது கீ மற்றும் ஸ்க்ரூவை பயன்படுத்தி அது வந்து ரொட்டேட் பண்ண முடியாத அளவுக்கு ஃபிக்ஸ்டாக பொருத்தக்கூடிய அளவுக்கு இருக்கும். வாட் இஸ் த நேம் ஆஃப் கீ? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கீயோடைய பெயர் என்ன? ஃப்ளாட் சேடில் கீ. வாட் இஸ் த நேம் ஆஃப் கீ? கீழே இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய கீயோட பேர் என்ன? ஜிப்கெட் கீ. வாட் இஸ் த ஃபைல் ஃபார் லாக் ரிப்பேர் அண்ட் ஃபைலிங் ஹார்ட் நோச்சஸ் இன் கீஸ்? அதாவது வந்து லாக்கை வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபைல் இது வார்டிங் ஃபைல். வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்க்ரூ? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் உள்ள ஸ்க்ரூவோட பேர் என்ன? டிரைவர் ஸ்க்ரூ. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் லாக் வாஷர்? லாக் வாஷனுடைய நன்மை என்ன? prevent bolt or nut from loosening under vibration. எந்த ஒரு அதிர்வும் ஏற்படும் போது கூட போல்ட்டு மற்றும் நட்டானது தளர்வாகாமல் இருப்பதை தடுப்பதற்கு இந்த வாஷர் பயன்படுகிறது. இந்த லாக் வாஷர் பயன்படுத்தப்படுகிறது. வாட் இஸ் த நேம் ஆஃப் ஸ்க்ரூ டிரைவர்? கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த இமேஜில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவருடைய பெயர் என்ன? ஆஃப்செட் ஸ்க்ரூ டிரைவர். வாட் இஸ் த நேம் ஆஃப் லாக்கிங் டிவைஸ்? கீழே இருக்கக்கூடிய அந்த இமேஜினுடைய பெயர் என்ன? அதில் இமேஜில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா லாக்கிங் டிவைஸ் கொடுத்துருக்காங்க. அதோட பெயர் என்ன? ஸ்ப்ரிங் வாஷர். வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் ஜிப் கெட்டட் கீ? ஜிப் கெட் கீயை பயன்படுத்துவதனுடைய நன்மை என்ன? ஜிப் கெட் கீயை பயன்படுத்தக்கூடிய நன்மை என்ன? கேன் பி வித்ட்ரான் ஈஸிலி. எளிதாக என்ன செஞ்சிடலாம்? வெளியே எடுத்துடலாம். Which file is used for finishing sharp corners? ஷார்ப் கூர்மையான கார்னரை ஃபினிஷிங் செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஃபைல் எது? பேரட் ஃபைல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.